அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்மரிஷி பாதம் பணிந்து 23/3/2026 பங்குனி மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை ராசி பலன்கள். திதி இன்றைய திதி மாலை 6:38 வரை பஞ்சமி, பின் சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:49 வரை கிருத்திகை, பின் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 7:53 9:23 வரை. யமகண்டம் 10:53 12:24 வரை. இன்றைய குளிகை காலம் 1:54 3:24 வரை. இன்றைய கோச்சாரம் ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய் புதன் ராகு, மீனத்தில் சனி சுக்கிரன் சூரியன். இன்றைய சுப ஓரைகள் என்று சொல்லலாம், இல்லை நல்ல நேரம் என்று கூட இதனை குறிப்பிடலாம். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:24 1:24 வரை. மறுபடியும் 3:24 4:24 வரை. மாலை 6:24 7:24 வரை. இரவு 7:24 8:24 வரை. இந்த நல்ல நேரத்தில் சுபகாரியங்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் தொழில் சம்பந்தமான பணிகளுக்கு இந்த நல்ல நேரம் மிகவும் உகந்தது. இன்றைய சூரியோதயம் காலை 6:23 மறைவு 6:24. இன்றைய சந்திராஷ்டமம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சித்திரை 1-2 பாதங்கள் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று 12 ராசிக்கான பலன். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன். 2ஆம் இடம் தனஸ்தான். 2ஆம் இடம் தனம், பண வரவு திருப்தி தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பேசி முடிப்பீர்கள். ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ஜென்ம நட்சத்திரத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் உற்சாகம் கூடும். புதிய ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள். செல்வாக்கு உயரும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்தில் கோச்சார சந்திரன் விரயஸ்தானத்தில் பயணிப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். வெளிநாட்டு தொடர்பு கிட்டும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பாக்யஸ்தானம் என்னும் 11ஆம் இடத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி. மூத்த சகோதர சகோதரி மூலம் உதவி கிடைக்கும். எதிர்பாராத தனவரவு உண்டு. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 10ஆம் இடத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் வேலையில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வரும். சமூகத்தில் மதிப்பு கூடும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பாக்யஸ்தானத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் பிதிர்வழி சொத்துக்கள் கிடைக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் கூடும். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 8ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் சந்திராஷ்டமம் என்பதால் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடவும்.
விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 7ஆம் இடம் களத்திரம். திருமண பேச்சுக்கள் கைகூடும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் மூலம் ஆதாயம் உண்டு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 6ஆம் இடத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் கடன் பிரச்சனைகள் குறையும். எதிர்ப்புகள் விலகி நிம்மதி காண்பீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 5ஆம் இடத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 4ஆம் இடத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் தாய்வழி உறவுகள் பலப்படும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 3ஆம் இடத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகள் மூலம் உதவி கிடைக்கும். தைரியம் வீரியம் மேம்படும். இன்று